ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு பாரம்பரிய முறைப்படி ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போறோம். ஆட்டுக்கறி குழம்பு இது. இதுக்கு வந்து முருங்கைக்காய் வந்து எங்க வீட்டு மரத்தில காய்ச்ச முருங்கைக்காய். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய். அந்த முருங்கைக்காவு கூட நீங்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போடலாம். நான் வந்து முருங்கைக்காவும், உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது எல்லாமே நான் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிப்புக்கு வந்து பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பிரிஞ்சி இலை, அதில் சோம்பு, கல்பாசி, பட்டை ஒரு துண்டு, அவ்வளோதாங்க தாளிப்புக்கு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு பழமையான ரெசிபி தான். ஒரு சிம்பிளான வைக்கிற குழம்பு தான். காய்கறி போட்டு மட்டன் குழம்போடு வைக்கிற குழம்பு தான் இது. தண்ணியாக வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. நல்லா அதையும் நல்லா சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா வதக்குவோம். அது கொஞ்சம் வதக்கும் போதே கூடையும் தக்காளியும் சேர்த்து போட்டு நல்லா சாஃப்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்குனா தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா வதக்குங்க. அதை கூடையினா ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதிலே சேர்த்துக்கிட்டேன். மட்டனை வந்து நான் நல்லா உப்பு போட்டு மட்டனில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயமும் கட் பண்ணி போட்டு நான் மட்டனை வந்து உப்பு போட்டு நான் வேக வச்சுட்டேன். மட்டனை ஒரு 4-5 விசில் வச்சு, உங்கள் மட்டன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி வையுங்க. இப்போ வந்து நான் உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தக்காளியும் போட்டுக்கிட்டேன். ஒரு 2 தக்காளி. இது வந்து ஒரு 300 கிராம் மட்டன். இந்த மட்டன் அதுக்கேற்ற தக்காளி வெங்காயம் நான் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் கூட நான் மட்டன்லேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சேன். நல்லா சாஃப்டாக நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டன் தண்ணி அதில் ஊற்றிட வேண்டியதான். குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ எல்லாத்தையும் வதக்கி பச்சை கறியை போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 விசில் விடலாம். இது வந்து நான் மட்டனை வேக வச்சுட்டு, இது எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ஒரு பழைய முறைப்படி தான் இந்த 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 கறி குழம்பும். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன் நான். மட்டன் மசாலா இருந்தால் போடுங்க. முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா அந்த காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு கறி குழம்போட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது போட்டது வந்து கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். காய்கறியோடு சேர்த்து இந்த குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. மட்டன் நல்லா ஒரு 5 விசில் வச்சு 300 கிராம் மட்டன் இது. நல்லா உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு, வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி போட்டு நான் அதில் வேக வச்சுருக்கேன். வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு இந்த கறி குழம்புல சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு இதுவும் ஒரு வில்லேஜ் ஸ்டைல் தான் கறி குழம்பு. பழமையான ஒரு இதுதான் இதுவும். நிறைய காய்கறிகளை போட்டு தான் கறி குழம்பு வைப்பாங்க. இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி, நீங்கள் தேங்காய் விருப்பப்பட்டால் தேங்காய் விழுதாவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பாலாக தான் ஊற்றினேன். அந்த சக்கை வேணான்னு சொல்லிவிட்டு பாலை மட்டும், தேங்காய் பாலை மட்டும் தான் ஊற்றினேன். அது வந்து நீங்கள் அந்த நல்லா ஒரு 1/4 மணி நேரம் அந்த காய்கறியை வேக விடுங்க. என்ன காய் போட்டாலும் சரி, அது நல்லா அந்த கறி எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா அந்த காயெல்லாம் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் தேங்காய் ஊற்றணும். நான் தேங்காய் பால் எடுத்து தான் அந்த தண்ணியை ஊற்றினேன் நான். நீங்கள் தேங்காய் விழுதா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். கறி நல்லா நீங்கள் கறி வாங்கும்போது நல்ல கறியாக நெஞ்செலும்பு, கொழுப்பு, கறி, எலும்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஒரு 2 நிமிஷம் அப்படி ஒரு நுரை கட்டி வந்ததும் நான் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ரொம்ப நேரம் தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. அவ்வளோதான். இதோட நான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுக்கு வந்து அந்த காய்கறியை போட்டு ஒரு பீஸ் மட்டன் துண்டு இருந்தாலே ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அப்படி இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நிறைய சோறு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு தோணும். இந்த இந்த மாதிரி நம்ம காய்கறி வாசனையோடு நம்ம வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த கறியும் நல்லா வெந்துருச்சு. கறியும் சாஃப்டாக வந்துருச்சு. அதில் போட்ட காய்கறி எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சுங்க. குழம்பு அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கறியை வேக வச்சு நீங்கள் இது மாதிரி காய்கறியோடு சேர்த்து ஒரு குழம்பு வச்சு பாருங்கள். சூடான சாதம் போட்டு நான் அந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாய்ங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.